turn. ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா காவேரி மருத்துவமனை வந்து நான் சுகாதாரத்துறையில் 2012 பதவியேற்றதுக்கு முன்னாடியே சுனாமியில் 2005 திருச்சியில் அவங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தாங்க. என்ன ஒரு நியாயமான ஒரு தேவையை கேட்டால் கூட முதலமைச்சர் காப்பீட்டு திட்டங்கள்லாம் வரதுக்கு முன்னாடியே கூட அவங்க வந்து கை கோத்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு த என்டையர் டீம். அஃப்கோர்ஸ் டுடே இட்ஸ் அ டே ஃபார் டிஷம் டயபெட்டிஸ். நான் எல்லாருக்கும் சொல்கிறத ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தாங்க. ஆக்சுவலாக என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வந்து எப்போவுமே நம்ம கவனம், இப்போ கூட எல்லாரோட கவனம் என்னென்னா, கேரளாவில் வந்து J1 ஸ்ட்ரெயின் கோவிட் அதிகமாகிடுது. அதே மாதிரி சிங்கப்பூரில் 56,000 கேஸ் ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் ஆச்சு இல்லையா, எங்கேயாவது டெங்குவில் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டார், இறந்து போயிட்டார் அப்படின்னு. சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்னன்னாக்கா, பொது சுகாதாரம் அப்படிங்கிறது மருத்துவ சார்ந்த சுகாதாரம் மட்டும் இல்லை, சோஷியல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல நம்ம பிறந்தோம், ரூரல் அர்பன் டிவைட், எவ்வளோ தகவல் நமக்கு இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தாய் சேய் நிலம், இன்னொரு பக்கம் நோய்கள் ஒரு பக்கம் தொற்று நோய்கள், இன்னொரு பக்கம் தொற்றா நோய்கள். இது ரெண்டுக்குமே தடுப்பூசி உள்ள நோய்கள், தடுப்பூசி இல்லாத நோய்கள். ஈவன் தொற்றா நோய் கேன்சர் கூட, இந்த கர்ப்பப்பை கேன்சருக்கெல்லாம் இப்போ வந்து வேக்சினேஷன் வந்துடுது. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நெக்லெக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா, இப்போது நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, சர்க்கரை நோய் வந்து ரொம்ப இவரே புள்ளி விவரங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க. வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து 110 வந்து ஆல்மோஸ்ட் 22% அப்படிங்கிற ஒரு 22 விழுக்காடுக்கு மேலே. கொஞ்ச நாள் முன்னாடி சென்னை இஸ் அ டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ நம்மளோட கேபிட்டலாக சென்னை திகழ்கிறது. ஏன் சவுத் ஏஷியாவுக்கே மருத்துவ மையமாக சென்னையை தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோய்க்கும் நம்ம கேபிட்டலாக இருக்கணுமா? சர்க்கரை நோயே இல்லை, இட் இஸ் எ மல்டி ஃபேக்டோரியல் இஷ்யூ. அதில் தான் இவங்க வந்து என்னன்னாக்கா, நான் இவங்கக்கிட்ட பார்த்தது ஜென்ரலாக நவம்பர் 16 நம்ம டயபெட்டிஸ் டே அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பண்ணோம். அப்படி இல்லாமல் 100 இடங்களில் இந்த வாகனம் மூலமாக போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி பண்ணுறாங்க. நிறைய பேர் டினைலில் இருக்கும். இன்றைக்கி மெயின் ஒரு பக்கம் நமக்கு ஜெனட்டிக் காசஸ் இருக்கலாம், எத்தனிக் காசஸ் இருக்கலாம், ஃபேமிலி காசஸ் இருக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ். யாரை கடுங்க ஸ்ட்ரெஸ்ஸு, 4:30 மணி வந்தால் பால் வந்தான்னு இல்லை, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் டார்கெட்டு, இதில் டார்கெட், எல்லாருமே அந்த அட்ரினர்ஜிக் வாழ்க்கையிலே இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு ஒரு பக்கம் சிடென்ட்ரி, எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் இருக்குங்க. வேலைக்கும் இடம் கொடுக்கணும், வாழ்வுக்கும் இடம் கொடுக்கணும். ஆனால் என்னென்னா, நம்ம எல்லாருமே, நான் வந்து கவர்மெண்ட் செக்டார் மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி செக்டார். ஸோ இது என்ன ஆகிடுறதுன்னா, எது நம்ம உணவால் பயிற்சியால், உடற்பயிற்சியால் கட்டுக்குள் வைக்கக்கூடியது, வராமல் தடுக்க, அதுக்கு அடுத்தபடியாக உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக பயிற்சி மற்றும் உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக தான் மருந்துக்கு போகணும். ஆனால் இப்போ நம்ம நிலைமை என்னென்னா, எல்லோரும் கிளிப்டின்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போனால் கூட ஸ்டான்லி மருத்துவமனை நாங்கள் போனால் ஃபஸ்ட்டு, சார் ஏதாவது மருந்து கொடுங்க, எனக்கு வந்து 200 டிடெக்ட் ஆகிருக்கு, எனக்கு அடுத்த வாரமே கம்மியாகுது. அடுத்த வாரம் கம்மியாகிற மாதிரி நோய் இல்லைப்பா, இது தொடர்ந்து அனைத்து, இவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு, காலாக இருக்கட்டும், நரம்பாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், எனக்கு ஒவ்வொரு இடத்த கொண்டு போனாங்க. எனக்கு திருப்தி என்னென்றால், இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பணி நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். 6,000 ரூபாய் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்துட்டே இருக்கோம். நான் ஒரு 4-5 கடை முடித்து தான் இங்கே வந்திருக்கேன், இதை முடித்த பிறகும் போகிறேன். ஆனால் இவங்க ஒவ்வொரு நோய்க்கும், ஒரு டயபெட்டிஸ்னால் டயபெட்டாலஜிஸ்ட் மட்டும் வந்து நம்ம பார்த்த பிரயோஜனம் இல்லை, ஒவ்வொரு உடல் உறுப்பையும் அது பாதிக்கக்கூட தன்மை வாய்ந்தது. ஸோ அதற்கு வசதி வச்சுருக்காங்க. செகண்ட், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்தணும். அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்க, அப்போ அரசு என்னங்க பண்ணுறது? மக்களை தேடி மருத்துவத்தில் நம்ம வீட்டுக்கு வீடு போகிறோம். ஆனால் தமிழ்நாடு தான் ஒரு ரோபஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அரசும் தனியாரும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வசதியை வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேங்க. டாக்டர் அரவிந்தன், டாக்டர் பரணி, ஐயப்பன் அண்ட் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர்.
யூ ஹவ் டன் எ கிரேட் ஒர்க். நான் நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்த்தேன், நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தேன், நம்ம காலில் இருக்கக்கூடிய நரம்பியல் பாதிப்பை பார்த்தேன், ஃபேட்டி லிவரை பார்த்தேன். எதை பார்க்கக்கூடியது எதுவுமே இல்லை டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில். எல்லாமே ஒரு மையத்தில் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி வரும். எப்படி நம்ம ஃபினிக்ஸ் மாலில் எந்த படத்தை பார்க்க போனாலும் தியேட்டர் இருக்கும். ஆனால் அதுலேயே நான் சொல்கிறேங்க, அந்த மாதிரி தியேட்டரில் போகும்போது நம்ம டிக்கெட்டோட அதிக விலைக்கு பாப்கார்னை வாங்கி சாப்பிடுவோம். ஸோ நம்ம எல்லோரும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த இதையும் இவங்க போட்டிருந்தாங்க. மில்லட், இயர் ஆஃப் மில்லட்னா அதை எப்படி பயன்படுத்துறது, டேஸ்டியாக எப்படி கொடுக்கறது, ஃபைபரை எப்படி கொடுக்கறது அப்படின்னு இது எல்லாமே இங்கே மட்டும் ஒரு மையமாக மருத்துவமனைக்கு மட்டும் பண்ணால் நான் என்னோடய பாராட்டுகள் ஓரளவோட முடியும். ஆனால் 100 இடங்களில் போய் அவுட்ரீச் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் முக்கியமானது. பொதுமக்கள்கிட்ட என்னோடய ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், நோய்னா பயப்படக்கூடாதுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்னென்னா எப்போவுமே ஒரு அச்சம். ஐயோ சுகர் வந்துருதான், ஐயோ கேன்சருக்கே குணப்படுத்தக்கூடிய அளவு இவங்க முன்னேறிருக்காங்க. இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பயந்து டினையலில் இன்னும் ஒத்தி போட்டு முன்னாடியே நம்ம வந்துடணும். காலில் காயம் வருது இல்லையா, பல நாள் அப்படியே கேங்க்ரீன் ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் தான் வராங்க பொது மருத்துவமனைக்கு. அதையும் குணப்படுத்திடுறாங்க மருத்துவர்கள். பட் ஏன் ஒரு பல்வலினா ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு கால் வலினா ஏன் ஒரு மரத்து போச்சுன்னா ஏன் செக் பண்ணிக்கக்கூடாது? அந்த மாதிரி நம்மளே ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ். இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு மேலே ப்ரொமோட்டிவ் ஹெல்த் போயிடுது, வெல்னஸுக்கு போயிடுது. அந்த கான்செப்டில் தான் இவங்களோட வாகனங்கள் டிஷ்ஷும்னு நம்ம காத்தால் எழுந்தோடனே குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, சார் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி 120 இருந்தது சார், உங்களுக்கு பிபியா சுகர் 170 சார், லோவர் எவ்வளோ சார், அது 100 தாண்டிடுச்சு சார். அதுக்கப்புறம் ரேண்டம் எப்படி, அதுதான் சார் நான் நல்லா இன்றைக்கி இட்லியோடு சேர்ந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன், அது 220 வந்தது சார். அப்படி அதை பேசுறதோட உடற்பயிற்சி பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா கடைசியாக போய் பக்கத்தில் அந்த தெருமுனையில் இருக்கிற கடையில் நல்லா வடையும் இதையும் சாப்பிட்டு விட்ருவாங்க. ஸோ நம்மளே நம்ம வாழ்வையில் ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் ஹெல்த்தை உள்வாங்கிக்கணும். அதை உள்வாங்கினாதான் சுகாதாரம் மட்டுங்க. இன்னொருத்தரை குறை செய்கிறதோட நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்ம குடும்ப ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்ம பகுதியின் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அந்த ஏரியாவின் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஏனென்றால் இனிமேல் இது ஒன் வேர்ல்டு, ஒன் மினிட். கால்நடையிலேருந்து நமக்கு நோய் வருது, நம்மளேருந்து கால்நடைக்கு போகிறது. ஒரு ஊரில் இருக்கிற நோயை 36 மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு கம்ப்ளீட்டாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் போய் திரும்பி போயிடுறது. அந்த அளவுக்கு நம்ம உலகம் மாறிட்டு இருக்கும் பொழுது we all need to understand that promotive health is more important. Next is preventive health. நம்ம ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணோம், நம்ம ஃபாலோ பண்ணோம், ப்ரிவெண்ட் பண்ணோம், அதை ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துடுதுன்னா பயப்படக்கூடாது. இந்த மாதிரி மூத்த மருத்துவர்கிட்ட போய் அவர்கள் சொல்ல அறிவுரையை முழுமையாக சாப்பிடணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் இந்த மீட்டிங் போகும்போது, சார் என்னால் சாதம் தான் சாப்பிட பிடிக்குது சார். நாங்கள் மக்களை தேடி மருத்துவத்தை இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குங்க, 10 லட்சத்தாவது கேஸுக்கு போய் பார்க்குறோம் இந்த ஒரு கார்னரில். அந்த மாதிரி ஒரு மலை மாதிரி, ஒரு பழனி மலை மாதிரி சாதத்தை வச்சுட்டு அங்கேயே அப்படி ஊற்றின்னு சாப்பிட்ணுமா. மக்களை தேடி நான் வந்தால் பத்தாதுமா, நீயும் கொஞ்சம் எங்களுக்கு சாப்பாடாக கொஞ்சம் ஃபைபர் சாப்பிடு, கறியை சாப்பிடு, இதை சாப்பிடு அப்படின்னு. ஸோ மக்களும் கை கோக்கணும். நம்ம கை கோத்தா தான். இப்போ கோவிட்டில் மாஸ்க் அந்த அம்மா மட்டும்தான் மாஸ்க் போட்டுருக்கு, பாக்கி யாருமே போடுறதில்ல. கை கழுவுறது நம்ம ஸ்வைன் ஃப்ளூலேருந்து சொன்னோம். நோய் வரும்போது மட்டும் பண்ணக்கூடாது. அதுவும் தொற்றா நோய் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் ரிவர்சல் வேறு இருக்குது. அந்த முத்தாய்ப்பான கருத்தை இவங்க உள்ளே பதிவு பண்ணியிருக்காங்க. ரிவர்சல் நடக்கிறதோ நடக்கலையோ அந்த நம்பிக்கையில் வந்தால் பயப்படாதீங்க. இது கண்ட்ரோல். நான் ரொம்ப பெருமைப்படக்கூடியது ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுக்கு HIV AIDS 94 நான் 96 சந்தித்தேன். இன்றைக்கும் திடகாத்திரமாக இருக்குது. அது என்ன தெரியுதுன்னா, நம்ம HIV AIDS ஆன்டிரெட்ரோவல் மெடிசனை வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லா கொண்டு வந்துட்டோம். இது என்னங்க, இந்த நோய்க்கு நம்ம கையில் இருக்குது. இவங்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணோம். ஊருக்கு ஊராக அவங்களே மக்களை தேடி மருத்துவம் மாதிரி வராங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ முக்கியமான நிகழ்ச்சிங்கிறதுனால ஈக்குவலி முக்கியமான பணியில் நான் திரும்பி போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே டைம் கொடுத்து வந்தது. சென்னை மாநகராட்சி 300 நிலையங்கள் நடத்துறது எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். எங்கள் மாநகராட்சியில் இவ்வளோ சிறப்பான, இவ்வளோ நல்ல முகாமை டிஷ்ஷும்னு சொல்லி அதை ரிவர்ஸ் பண்ணி அடுத்த 5 ஆண்டு
அதனால் 22ங்கிறது 15% கொண்டு வரது நம்ம கையில் இருக்குது. மருத்துவரோட அறிவுரையை ஃபாலோ பண்ணி, நிபுணர்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சித்துறை நண்பர்கள் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, ஊடகங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள், நோய்கள், ஏன்னா இறந்து போயிட்டால் அவர் கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்து போயிட்டார் சார், அவரையும் தவிர்த்திருக்கலாமே. ஒரு கணக்கீடாக நம்ம குறைக்கக்கூடாது. ஸோ உங்கள் கையில் நீங்கள்லாம் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால கோவிட்டில் பழக்கங்கள் மாறித்து மக்கள் எல்லாத்தையும் பின்பற்றினாங்க. இந்த மாதிரி உள்ள நல்ல செய்தியும் நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு சென்று பொதுமக்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கான நம்பிக்கையோட ஏற்கனவே 500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களே வாழ்த்தி மீண்டும் அனைத்து மருத்துவ வல்லுநர்களையும் டாக்டர் பரணி போன்ற எல்லாருக்கும், டாக்டர் அரவிந்தனை குறிப்பிட்டும், டாக்டர் சந்திரகுமார் எல்லாருக்கும் நன்றி கூறி, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இங்கே இருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மில்லியன், அதாவது 13 கோடி மக்களுக்கு மேலே இருக்குது. இதனுடைய ப்ரெவலன்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 11%. அதாவது ரோட்டில் நீங்கள் 11 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதா ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ அப்போ இதனுடைய இம்பேக்ட் வந்து எவ்வளோ வரப்போகுது, நம்ம பேக் டு த ஹிஸ்ட்ரி பார்க்கணும். ஸோ இந்த ஈவெண்ட்டினுடைய விழா ஏன் எப்படி தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2004 நம்ம பெரிய ஒரு இம்பேக்ட் சுனாமி பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய பேரழிவு எல்லாமே இருக்கணும். அதில் ஒரு ரியல் ஹீரோவாக நம்மளை எல்லாரையும் சேவ் பண்ணதில் முக்கியமான பங்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு உண்டு. ஸோ we cannot forget it, and it is recognized by the United Nations also. He went to the United Nations and he just told how we just managed, and also went to Sri Lanka also. So everything. So that kind of impact, we know tsunami. Now he rescued that time, and again we call him to rescue the diabetes tsunami. So this is a real health diabetes tsunami of this 21st century, which is a time bomb of this century. And everybody should know about the diabetes, because in the World Diabetes Day, International Diabetic Federation, every year they come with a theme. So this year they came with a theme: know your risk, know your responsibility. That means it's not just told for every other diabetes மட்டும், everybody should know. ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து டயபெட்டிஸ் பற்றி அவேர்னஸ் தெரியணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த டிஷம் டயபெட்டிஸே ஆரம்பித்தது. அண்ட் we are mainly educating the people, and not only that. So during the COVID time, so people suffer to reach a doctor. ஸோ அப்போ அப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதுல காவேரி put the front thing. So they started the diabetes helpline 8802 8802. So where people can reach anybody, not alone from the hospital. So for the community, இந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் பற்றி A to Z எல்லாமே அந்த டயபெட்டிஸ் கேர் டீம் 24/7 working to answer the queries, and also we save lot of lives. இன்னைக்கு currently we started in 2021. Every month வந்து more than 1000 calls we are getting in this helpline, and we are running a very good effort for the community. So then we started, actually young people are getting diabetes. முன்னாடிலாம் வந்து 40 yearsக்கு மேலே diabetes வந்தது. We are seeing now 20 to 25 years of diabetes. What we are going to do for them, and with evidence we have to do. So then we started diabetes remission program. So that means actually even in the people with the diabetes, we can just prevent them from getting into diabetes in the long run with the diet, exercise, and physical activity, with the emotional support, all those things. We formed a team, and we are just changing the quality of life of the patients, and we reverse some of the patients with the diabetes reversal. Then really actually in the know your risk and know your responsibilities, we have to reach the community. So அப்போ என்ன பண்ணலாம் கம்யூனிட்டிக்கு அப்படின்னு போது, so I am just discussing with Dr. Ayappan. So actually we want to form diabetes on wheels. We have to reach the community, we have to educate them. Not only that, because இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து diabetes பார்த்தீங்கன்னா silent disease, nobody knows. எல்லா symptoms இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. That is what it happens. They will come with the complications. They go to the eye doctor, blood vision சொல்லுவாங்க, அப்புறமேல் பார்த்தா நீங்கள் சுகர் செக் பண்ணுங்கன்னா அது. Sometimes they go to the urology doctor, இது அப்போ சுகர்ஸ் ஹையாக இருக்கும். சம்டைம்ஸ் they neglect the food, they come with the complications, diabetic food complications ஓட இருக்கும். ஸோ இது எல்லாமே இது பண்ணணுன்றதுக்காக we formed the diabetes on wheels concept, and first thing we just want to start in Chennai. Another 100 days, 100 locations in Chennai. We have just initiated the program, and I'm happy that our commissioner is going to inaugurate and launch this event. Will be a great successful and good for the community program, which is going to outreach, and this starts from Kaveri Hospital. We are very much proud. And always this in the distribution diabetes நாலே கேட்டாலே ஒரு இதா இருக்கும். This I just want to thank Dr. Manivandan. He formed the term. This is his dream, and we are making it true, and it is happening. And with all the support from Dr. Aravindan and Dr. Ayappan and Dr. Magesh, so it makes we just the dream is coming true here. And I want everybody to just spread the news and make the community aware of diabetes, and we have to fight against diabetes. That is the main. Thank you so much.